Hello, 10th standard Chalakutis. I hope everyone is doing good. Have a great evening. இன்னைக்கு நாம சக்சஸ்ஃபுல்லி வி ஆர் அட் தி 20th டே ஆஃப் அவர் நச்சின் ஆலசம் சீரிஸ். இன்னைக்குமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு 2 மார்க் 5 மார்க் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பர்டிகுலர்லி தோஸ் ஆர் ஆன் த ஸ்கிரீன். ஸோ ஹரிதரன், கார்த்திகா, தருண், தர்ஷன், எஸ்கே, விஜய், முத்துசூர்யா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு bring more and more students. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்க்ரீன் அப்படியே ஃபுல்லாக வரணும். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு கண்டினியூ யுவர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹரிதரன் ஐநூறு இருக்காரு, அந்த தர்ஷன், தருண், எஸ்கே எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்த கார்த்திகா, விஜய், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் கால் அவுட் மோர் அண்ட் 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 நிறைய பேர் வரணும். ஓகேங்களா? பிகாஸ் உள்ள இருக்கிற நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க 20 டேஸா. ஸோ உங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். நீங்க தான் நிறைய பேரை கூட்டிட்டு வரணும். ஸோ வெரி வெல் அபவுட் அவர் சேனல். நம்ம சேனல் 5 வருஷமா கிட்டத்தட்ட பட் கம்பேரிங் வித் அதர் சேனல்ஸ் கம்பேர் பண்ணும்போது என் சேனல்ஸ் ரொம்ப இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் டூயிங் இட் ஃபார் த பேஷன் பர்பஸ். வெரி வெல் மற்ற சேனல்ஸ் மாதிரி நான் ஒரு ஆப் சேல் பண்றது, கோர்ஸ் சேல் பண்றது, ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது. ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ பீப்புள் and I'm giving you all the way for supporting to you people to perform very well in your examinations. Okay, so thank you so much again and again saying thank you. Okay, so இந்த வீடியோ முடிவுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு டவுன்லோட் த பிடிஎஃப். ஓகேங்களா? அதை வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 20 சம்முடைய பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் மொத்தமா இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த வீடியோவோட முடிவுல பார்க்கறது 42 மார்க் 45 மார்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்ஜீப்ரால இருந்து தான். ஓகேவா? அல்ஜீப்ரால நான் 3.5 நான் கவர் பண்ணல. அது ஐ எம் கவரிங் டுடே. அண்ட் சம் பீப்புள் செட் தட் எஸ்டர்டே சம் இஷ்யூ இருந்தது மைக்ல அப்படின்னு செக் பண்ணிட்டேன், கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹோப்ஃபுல்லி எதுவும் இல்லாமல் இருக்கும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எக்ஸாம்பிள் 3.15ல இருந்து கேள்விதான். பட் இது லைக் பேசிக்கான கொஸ்டின் தான்மா. 2 மார்க் பொறுத்தளவுக்கு ரெண்டுமே குட்டி தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெண்டு 2 மார்க்குமே குட்டியான 2 மார்க் தான், ரொம்ப பெருசு. சரியா? 5 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தெரியும். அதுவுமே கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு வெறும் ஃபேக்டரைசேஷன் பேஸ் பண்ண ஒரு கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இதுல பாக்குறது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாத மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின் எழுதிக்கோங்க. x⁴ b² by x-1 into x² - 1 by a⁴ b³. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த செகண்ட்ல இருக்க இந்த நியூமரேட்டரை ஐ கேன் ரைட் இட் as x + 1 x - 1 வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 1 ஐ கேன் கன்சிடர் x² - 1². Now using the identity of a² - b² that can be written as a + b a - b ன்னு எழுதிக்கிறேன். whereas your a உங்களுக்கு x இருக்கு, b உங்களுக்கு 1 இருக்குன்றதால நான் x + 1 x - 1 டிவைடட் பை a⁴ b³. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்களேன். எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த b²ல b³ கேன்சல் ஆகிடும். மீதி ஒரு b டினாமினேட்டர்ல இருக்கும். இந்த x⁴ இந்த a⁴ கேன்சல் பண்ண முடியாது, வேரியபிள் வேற. ஆனா இந்த x - 1 x - 1 அப்படியே நான் கேன்சல். அப்ப மீதி என்ன சார் இருக்கும்னா, நியூமரேட்டர்ல x⁴ இருக்கு அண்ட் தென் ஒரு x + 1 இருக்கு. டினாமினேட்டர்ல ஒரு a⁴ ஒரு b-யும் இருக்கு. ஏன்னா இங்க b² b³ நான் கேன்சல் பண்ணிருக்கேன்ல, அப்போ ஒரு b மட்டும் இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இதுல ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப டப்பா கொஸ்டின், ஈஸி. ஓகேங்களா? செப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்துருங்க கையோட. இது எக்ஸசைஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். எக்ஸசைஸ்ல இருந்து இதுவுமே நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், உங்களால முடியும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க. இதுவுமே ஒரு சிம்பிளான கேள்விதான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். சரியா? கொஸ்டின் ஒன்னு ஸ்கிரீன்ல வரும்போது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. 5t³ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு டைம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஃபேக்டரைசேஷன் சொல்யூஷன். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும், இதுதானே? ஸோ இந்த 5t³ அப்படியே இருக்கட்டும். இந்த 4t - 8ல இது ரெண்டுமே 4 காமன் ஃபேக்டரா எடுக்கிறேன். அப்போ நான் 4 ஐ கேன் டேக் காமன். ஸோ ரிமைனிங் ஐ வில் ஹாவ் t - 2 மட்டும் வரும். அதே மாதிரி இங்கேயுமே நியூமரேட்டர்ல நான் 6 காமனா எடுத்தா எனக்கு t - 2ன்னு வரும். டிவைடட் பை எனக்கு 10t கிடைக்கும். புரியுதா? டிவைடட் பை எனக்கு 10t கிடைக்கும். இப்போ இதுல யார் சார் கேன்சல் ஆவாங்கன்னா, இங்க நம்பரும் கேன்சல் ஆகும்,
வேரியபிளும் கேன்சல் ஆகும். சரியா? இங்க பாருங்க. இந்த 5ம் 10ம் கேன்சல் பண்ணா எனக்கு 2 வரும். அதே மாதிரி 4ம் 6ம் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். அப்போ 2 2s are 4, 3 2s are 6. சார் இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணலாமா சார்னா பண்ணக்கூடாது. ரெண்டுமே டினாமினேட்டர்ல இருக்கு. சரியா? அடுத்து t minus 2 t minus 2 ஒன்னா சேர்ந்து அடிச்சிடலாம். t கியூப் t நான் கேன்சல் பண்றேன். அப்ப எனக்கு மேல 3 t ஸ்கொயர் இருக்கும். டினாமினேட்டர்ல எனக்கு 4 இருக்கும். இதுதான் ஃபைனல் கேன்சலேஷன்ஸ் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதாவது நீங்க ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு நம்பரோ நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னா கூட தப்பாயிடும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிற கேள்வியில தான் மிஸ்டேக் பண்ணுவோம். நிறைய பேர் அதை பண்ணிருப்பீங்க. பி கேர்ஃபுல். அடுத்து 2 2 மார்க் முடிச்சிட்டோம். ஃபைன் திங்க் முடிச்சிட்டோம். அடுத்து 5 மார்க் பாருங்க. இப்போ டு பி வெரி ஆனஸ்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து 5 மார்க் கேட்பாங்க. ஆனா நமக்கு அல்ஜிப்ரால ஆல்ரெடி 5 மார்க் கேட்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லயே இருக்கிற XYZ வேரியபிள் கண்டுபிடிச்ச கேள்வியா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான 3.8ல இருக்கிற ஸ்கொயர் ரூட்டா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு மேட்ரிசஸா இருக்கட்டும், இல்ல வேர்ட் ப்ராப்ளம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கட்டும், இல்ல ஆல்பா பீட்டா கொஸ்டின்ஸ் அல்ஜிப்ரால ஏகப்பட்ட ஏரியால இருந்து 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா எக்ஸசைஸ் 3.5 3.6ல இருந்துமே கேட்பாங்க. சரியா? அதனாலதான் சரி நம்ம எதுக்கு இதை மிஸ் பண்ணணும், இதையே நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நார்மலா ஒரு பேசிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கேள்வி எழுதிக்கோங்க. இல்ல நீங்க டைரக்டா வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுறதுனால ரெசிப்ரோக்கல் பண்ணி ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ரெசிப்ரோக்கல்ல டைரக்டா எழுதுறேன். 16x ஸ்கொயர் 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 into டிவைட் மல்டிப்ளை போகும்போது நமக்கு செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாவே ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஸோ அந்த 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4 நியூமரேட்டர்லையும் மேலே இருக்கிற 8x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 3 டினாமினேட்டர்லையும் கொண்டு வந்துருக்கு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. நான் ஒன்னொன்னா ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஒன்னொன்னா ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். நான் ஷார்ட்கட்லேயே சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி வந்து டைரக்டா நீங்க வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணாம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணாம எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதை பண்ணலாம். எது இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற இதை நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் கொஞ்சம். சரியா? ஸோ நமக்கு நான் இங்க தெளிவா எழுதிடுறேன். ஒன்று மட்டும் தெளிவா எழுதிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணி காட்டுறேன். என்ன நம்ம பண்ணணும்? இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 16 3s are எவ்வளோ? -48 டிவைடட் பை அதாவது -48 அப்படி இருக்கட்டும். சப்ட்ராக்ட் பண்ணா -2 வரணும். அதாவது மல்டிப்ளை பண்ணா -48 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணா -2 வரணும். நல்லா கவனிங்க. என்ன நம்பர் வரும்? எனி ஐடியா? நான் வந்து இதை எரேஸ் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. என்ன சார் ஃபுல்லா எழுதிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இதை வந்து நான் எரேஸ் பண்ணிடுவேன். ஸோ கேர்ஃபுல், கவனிச்சுக்கோங்க. -48 மல்டிப்ளை பண்ணா வரணும். 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா வரணும். ஏன் சார் சப்ட்ராக்ட் பண்ணா வரணும்? நம்ம ஆட் தானே பார்ப்பீங்க. இங்க நெகட்டிவ் இருந்ததுன்னா இங்க சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருதுன்னு தான் யோசிக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கான நம்பர் வந்து 8 6 ஆர் 48ஆ 8ம் 6ம் டிஃபரன்ஸ் வந்து 2 வந்துச்சு. இப்போ ரெண்டுமே மைனஸா இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நாம இந்த காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணணும்? இங்க நீங்க 16 ஆரம்பத்துல மல்டிப்ளை பண்ணீங்கல்ல, அந்த 16 ரெண்டு நம்பர் கூடயும் நீங்க இங்க டிவைடு பண்ணணும். புரியுதா பாருங்க? ஏன்னா மல்டிப்ளை பண்ண அதை நீங்க டிவைட் பண்ண போறீங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? என்ன எப்படி கேன்சல் பண்ணலாம்? எந்த டேபிள்ல பாசிபிளோ அந்த டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. அப்போ இது எனக்கு -1/2 வரும். டைரக்டா 8 டேபிள்ல கேன்சல் பண்ண. இதை நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா எனக்கு 3/8ன்னு கிடைக்கும். இது வரைக்கும் புரியுதா? சார் இது கேன்சலேஷன் ஆகலன்னா என்ன சார் பண்றதுன்னா, கேன்சலேஷன் ஆகலன்னா விட்டுருங்க. கேன்சலேஷன் ஆச்சுன்னா நீங்க கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ ரொம்ப சிம்பிளா நான் டைரக்டா அதோடைய ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுதுன்னு சொல்றேன் பாருங்க. டினாமினேட்டர்ல எக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? கீழ இருந்து மேல சேர்த்து எழுதணும். எப்படி தெரியுமா எழுதணும்? 2x minus 1. அதே மாதிரி இது வந்து 8x plus 3. புரியுதா பாருங்க? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஸ். ஸோ டினாமினேட்டர் 2x minus 1. அதே மாதிரி இங்க 8x plus 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான் ரிமைனிங்கா பண்ண போறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஐ எம் கோயிங் டு மூவ் வித் த செகண்ட் நம்பர். சரியா? இப்போ செகண்ட் டினாமினேட்டர் நான் வந்து இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்றேன். சரியா? ஸோ 3x ஸ்கொயர் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 3x ஸ்கொயர் -2x -1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -3ஆ
ஸோ மல்டிப்ளை பண்ணா -3 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா -2 வரணும். மல்டிப்ளை பண்ணா 3 வரணும்னாலே ஒரே ஆப்ஷன் நமக்கு 3 ஒன்ஸ் ஆர் தான், ஏன்னா அதான் பிரைம் நம்பர். ஸோ ஐ கேன் ரைட் 3 ஒன்ஸ் ஆர் 3. ரெண்டுமே நெகட்டிவ்னா பெரிய நம்பருக்கு போடணும். அடுத்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்ல பிகினிங்ல, இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்ல, அப்போ நான் கேன்சல் பண்றேன், இதை கேன்சல் பண்றேன், இதை கேன்சல் பண்றேன், டிவைட் பண்றேன். இது எனக்கு கேன்சல் ஆயிடும். -1 மட்டும் தான் வருது. இப்போ இங்க பாருங்களேன், -1 மட்டும் தான் வருது, டினாமினேட்டர்ல யாருமே இல்ல. அப்ப நீங்க வெறும் 1xன்னு போட்டுக்கலாம். இல்ல நீங்க -1 வந்தா நீங்க டைரக்டாவே வந்து என்ன போட்டுக்கோங்க, x -1ன்னு போட்டுக்கலாம். இங்க கேன்சல் ஆவாது இல்ல, அப்ப ஆஸ் யூசுவல் டினாமினேட்டர்ல x போட்டுட்டு கீழ இருந்து மேல சேர்த்து எழுதணும் 3x + 1. புரியுதா இல்லையாமா? நீங்க ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் இல்லாம நீங்க டைரக்டா எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? டைரக்டா நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி நீங்க எழுதலாம், நோ ப்ராப்ளம். மார்க் குறைப்பாங்களா அப்படின்னா நோ, அப்படிலாம் வந்து குறைக்க மாட்டாங்க. சரியா? இப்ப அடுத்து இதுக்கு வரலாம். எந்த டேர்ம்? இதுக்கு இங்க வரலாம். சரியா? 3x² -11x -4க்கு இங்க நியூமரேட்டர் எழுதணும். ஸோ இங்க 3 × 4 -4ஆ? ஸோ மல்டிப்ளை பண்ணா -4 வரணும். சாரி, 3 4s are 12. மல்டிப்ளை பண்ணா -12 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணா -11 வரணும். சரியா? இதுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஆளு 12 ஒன்ஸ் ஆர் தான். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணா 11 வரணும்ல, அதனால ரெண்டுமே நெகட்டிவ்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துரு. அண்ட் தென் x² கோஎஃபிஷியன்ட் 3ஆ, அதை டிவைட் பண்ணணும். இதையும் டிவைட் பண்றேன், இதை டிவைட் பண்றேன். இந்த செகண்ட் டேர்மை என்னால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எனக்கு அது ஆஸ் யூசுவல் 3x + 1ன்னு வந்துடும். இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு வெறுமனே -4 தான் வரும். ஸோ ஐ கேன் ரைட் x. சிம்பிள்மா. இதை நீங்க கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், ஈஸின்னு நினைச்சா ஈஸி. சரியா? உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 3.5ஆ இருக்கட்டும், 3.6ஆ இருக்கட்டும், நீங்க சிம்பிளாவே போட்டுடலாம். அடுத்து கடைசி இந்த டினாமினேட்டருக்கு வாங்க. 8x², 8 3s are 24. மல்டிப்ளை பண்ணா 24 வரணும், ஆட் பண்ணா 11 வரணும். ஸோ நமக்கு அங்கேயே இருக்கு அதுவுமே. ஸோ 8 3s are தான். அப்போ 8ஆல நான் டிவைட் பண்ண போறேன். அப்போ இது 8, இது 8, இது கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 1 தான். ஸோ ஐ கேன் ரைட் x + 1. இது எனக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஐ கேன் ரைட் 8x +. சம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ எது எதெல்லாம் கேன்சல் ஆகும் நீங்களே பாருங்க. எது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. 8x + 3, 8x + 3 கேன்சல். 3x + 1, 3x + yes, I just got a sudden cough. Okay, இப்போ ரிமைனிங் கேன்சல் ஆகாததை I am just going to multiply. So 2x - 1, x - 4 மல்டிப்ளை பண்ணுங்க டைரக்டா. 2x - 1, x - 4. டினாமினேட்டர்ல x - 1, x + 1. இது டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்றது ஈஸி. This is nothing but what? x² - 1 தான். a + b, a - b. மேல மல்டிப்ளை பண்ணா 2 × x, x 2x². 2x × 4, 8x. 1x × x -x. 1 4s are 4. So your final answer is 2x² - 9x/4, x² - 1. சம் கிளியரா? போட்டு பாருங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு நீங்க இதை ஒரு டைம் வந்து போட்டு பாருங்க. சரியா? அவ்வளவுதான்பா. இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. யா, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இது சார் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு சார், இதுவா சார் 5 மார்க்னு கேட்பீங்க. பட் நம்ம 4 ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். அப்போ இது 5 மார்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு கேள்வி தான். சில பேர் அதை யோசிப்பீங்க. சில பேர் ரொம்ப ஈஸியா இருக்கே சார், இது வந்து 5 மார்க்கான யோசிப்பீங்க. அது அவங்களுக்காக நான் சொல்றேன். ஸ்டெப் நமக்கு நிறையன்றதால இது 5 மார்க்கா தான் கன்சிடர். சரியா? நெக்ஸ்ட் அதே மெத்தட்ல இருக்கிற இன்னொரு கொஸ்டின் இது. இங்கேயுமே நம்ம ஃபேக்டரைஸ் தான் பண்ண போறோம். பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பண்ணுவோம். அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? இந்த எக்ஸும் ஒய்யும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க தனித்தனியா. ஈவன் எழுதிக்கோங்க. ஈவன் ரெக்கார்ட் ஆகுதா? x is equals to a² plus 3a minus 4 divided by 3a² minus 3. இப்போ நியூமரேட்டர் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து -4 மல்டிப்ளை பண்ணா -4 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா 3 வரணும். இப்போ இங்க கோஎஃபிஷியன்ட் யாருமே இல்ல, அதனால நான் டைரக்டா போட்டேன். நீங்க அந்த டிவைட் பண்ற வேலை நம்ம கிடையாது. சரியா? அப்போ 4 1s are 4, 4 - 3. இங்க பாருங்க, மேல மட்டும் தான் நெகட்டிவ் இருக்கு, கீழே பாசிட்டிவா இருக்குன்னா நீங்க நெகட்டிவ் கொடுத்துக்கணும். சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துக்கணும். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். சரியா? 4 தானே வந்திருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் a + 4. இந்த -1 வந்திருக்கா? ஐ கேன் ரைட் a - 1. டினாமினேட்டர்ல நான் 3 காமனா எடுத்தேன்னா எனக்கு இது a² - 1ன்னு வருமா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த a² - 1 அகைன் ஐ கேன் யூஸ் இட் ஆஸ், நான் எப்படி இதை மாத்தி எழுதலாம்? ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 3 டைம்ஸ் a + 1 a - 1ன்னு மாத்தி எழுதலாம். இங்க இவங்க ரெண்டு பேரும் கேன்சல். அப்ப எனக்கு
எக்ஸ் அப்படின்றது வெறுமனே ஏ பிளஸ் 4/3 டைம்ஸ் ஏ பிளஸ் 1 மட்டும்தான். புரியுதா? எக்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ஒய் போடுங்க பார்ப்போம். ஒய் எழுதிக்கோங்க. ஆல்சோ கிவன் போட்டுக்கோங்க. ஒய் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8 பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. இப்போ நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 8 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா 2 வரணும் நியூமரேட்டர்ல. அப்போ என்ன ஆகும்? 4 2 8, மேல இருக்கிறது மட்டும் தான் மைனஸ், சின்ன நம்பர். ஸோ ஐ கேன் ரைட் a பிளஸ் 4 அண்ட் a மைனஸ் 2ன்னு போடலாம். டினாமினேட்டர்ல பாருங்களேன், 2வை காமனா எடுத்தேன்னா நல்லா கவனிங்க, 2வை காமனா எடுத்தா a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2 வருமா? அப்போ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2, சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 1. அப்போ 2 1s ஆர் 2 தான். ரெண்டுமே நெகட்டிவ்னா பெரிய நம்பர். ஸோ ஐ கேன் ரைட் 2 இருக்கட்டும். ஐ கேன் ரைட் இட் ஆஸ் a மைனஸ் 2 a பிளஸ் 1ன்னு வரும். இவங்க ரெண்டு பேரும் அவுட். அப்போ எனக்கு வெறுமனே இங்க y வந்து என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு வெறுமனே இந்த y வந்து எனக்கு என்ன கிடைக்குது? getting only a plus 4 2 times a plus 1. இது வரைக்கும் கிளியரா? இப்போ நமக்கு x தனியா இருக்கு, y வந்து தனியா இருக்கு. கேள்வியில அவங்க என்ன கேட்கறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் டூன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் டூ அப்படின்றது என்னன்னா, நல்லா கவனிங்க, அப்படின்றது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயராமா? அவ்வளவுதானமா? இதான அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ் ஸ்கொயர் யார் இங்க? ஏ பிளஸ் 4/3 டைம்ஸ் ஏ பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் divided by a plus 4/3 times, sorry, 2 times இங்க. So 2 times a plus 1 the whole square. அப்போ நீங்க ஸ்கொயர் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்? a plus 4 ஸ்கொயர் பை அதை 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும், அண்ட் தென் a plus 1 ஸ்கொயர்னு வரும். கீழே இருக்கிறத நான் ஸ்கொயர் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் பண்றேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் 4 டைம்ஸ் a plus 1 the whole square பை இங்க இருக்கிற நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துடும், அதனால a plus 4 the whole square. இப்போ பாருங்க, a plus 1 ஸ்கொயர் a plus 1 ஸ்கொயர் அவுட், a plus 4 ஸ்கொயர் a plus 4 ஸ்கொயர் அவுட். அப்போ மீதி இருக்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 4/9 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியபிள் எல்லாமே அவுட் ஆயிடும். வேரியபிள் எல்லாருமே அவுட். போன சம்ல வேரியபிள் இருந்தது, இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நமக்கு வேரியபிள் எல்லாமே அவுட் ஆயிடுச்சுன்றதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா இதோட இந்த சம்மு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எப்பவும் சொன்ன மாதிரி தான், வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே அதாவது 21 22 கொஞ்சம் டவுட் தான், பட் மேபி நான் ஒரு 2-3 டேஸ்ல, இந்த 20 டேஸ் நான் கண்டினியூஸா போட்டேன். உங்களுக்கே தெரியும், ஒரு 1 வீக் நான் வெளில போனதால வீடியோ போடல. அதனால தான் பாஸ்ட் 10 டேஸா நான் வந்து இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் டே, இன்க்ளூடிங் டே நான் வந்து வீடியோக்கு ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சுதான் நான் கண்டினியூ பண்றேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் டேக் 1 டே பிரேக். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீன்வைல் டோன்ட் ஃபர்கெட் டு டவுன்லோட் த பிடிஎஃப். சரிங்களா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண மறந்து விடாதீர்கள். பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆல் 20 டேஸ்க்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன், ஆல் 20 பிளஸ் வி ஆர் இன் 20 டேஸ்ல. ஸோ எல்லா பிடிஎஃப் நான் சேர்த்து ஒரே ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் நீங்க நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் லைக் தட் யூ ஆர் ஷேரிங் த வீடியோ லிங்க் ஆர் நாட், பரவாயில்ல, நீங்க வீடியோ லிங்க் ஷேர் பண்ணலாம் கூட பரவாயில்ல. இந்த பிடிஎஃப் நீங்க ஷேர் பண்ணி வச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு டோட்டலா 40 2 மார்க், 40 இம்பார்ட்டன்டான 5 மார்க் வித் த சொல்யூஷன் ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல்.